சிவனாரத்தி அழுதை சிவனார் ஆதிசரங்க சோரிசரங்க அவர் ஒன்னூரத்தி அமல பகவானோ ஒரு வாழ ஒந்தியில ஒரு வாழ குடிசையில் சங்கர்கள் இருக்கிறது அலையில் ஈஸ்வரி மாலைய பார்வதி மாலைய கண்டதில விழுந்த பார்வதி மாலைய பார்வதி கண்டதில ஈஸ்வரிகள் எரிந்த மாலை அந்த ஈஸ்வரன் திருக்கலத்தில் விழுந்த போது தலையாரி மறுவாடி வந்து உனக்கு என்ன வேலை எனக்கு பண்றதுக்கு இங்க என்னப்பா பார்வதிக்கு சுயவரம் வச்சிருக்க நீ வந்து உள்ள இருந்தீங்க அவன் எரிஞ்ச மாலை எத்தனை பேர் அழகழகா ட்ரெஸ் பண்ணிருக்காங்க ராஜாக்கள் அவங்க கழுத்துல விழாம பண்டாரம் கழுத்துல வந்து பண்டாரம் நான் இதான் வாட்ச்மேன் அப்பவே சொன்னேன் அவனை உள்ள விடாங்கன்னு சொன்னேன் வேலை கட்டு போகுது பண்டாரம் கழுத்துல போய் மாலை விழுந்துட்டேன் அப்ப எல்லாரும் சொல்றாங்க ஐயா இந்த பண்டாரம் கழுத்துல விழுந்தது ஆமா செல்லுபடி ஆகும் ஆமா அப்போ பார்வதி இருந்த மாலை பண்டாரம் கழுத்துல விழுந்துட்டு இனிமே அவ சாருப்பா சரி ஒரு ஆணைய கொண்டு வந்து மாலை எரிச்சு பட்டத்து யானையை கொண்டு வர வேண்டும் ஆமா சரி பட்டத்து யானையை கொண்டு வந்து யானை துதிக்கிற மாலையை கொடுக்கணும் மாலையை கொடுத்தாங்க ஆமா அப்ப மாலையை கொடுத்த உடனே என்ன மாலை ஆனை கையில வாங்குது ஆனை கையில வாங்கின உடனே சரி ஆனைன்னா இப்ப யாரும் சொல்லுவாங்க விநாயக பெருமான் சொல்லுவாங்க ஆமா விநாயகர் கணபதி ஆமா கணபதி கையில மாலை கிடைக்கு அப்ப பகவான் யாரு அப்பா மகன் தகப்பன தெரியாம இருப்பானா அவர் என்னதான் அடையாளமா இருந்தாலும் மகன் கையில மாலை கிடைக்கும் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் கல்யாணம் முடிச்சு வைக்க மகன் ஒரு மகன் அவருக்கு அம்மாவுக்கும் ஆதி மூலம் ஆமா அப்ப யானையோட திருக்கழுத்துல மாலையை கொடுத்தாச்சு மாலையை கொடுத்த உடனே ஆனை அந்த கூட்டத்துல பகவானை பகவானை எங்க கொண்டு விட்டுட்டாங்க நேரா ஒரு அடிச்சு ஓடக்கிற ஓரத்துல ஒரு பிள்ளையார் கோயில்ல போய் பண்டாரம் உட்காந்துருக்காரு அவர் வாரமா இருக்காரு இந்த யானை மாலையை கையில வாங்குச்சு சரி துந்தி கையில கொண்டுகிட்டு நேரா சுழட்டிக்கிட்டு 56 ராசாக்களும் ஏங்கலத்துல கழுத்தை நீட்டுதாங்க கொக்கு நீட்டின மாதிரி நேர கோட்டையை விட்டு வெளியே ஓடுது அந்த பகவான் எங்க இருக்கிறாரோ அவரை தேடி போகுது அந்த ஓட்ட பிள்ளையார் கோயில நோக்கி ஓடுது அங்கேயும் போய் பார்வதி கழுத்துல அந்த ஆனை மாலை போட்டு சரி ஆனை மாலை போட்டுச்சு பாருங்க போட்டுச்சு நேரா அங்க இருந்து தலையாரி எல்லாரும் போய் அந்த பண்டாரத்தை தூக்கிட்டு வந்தாங்க வாங்குறாங்க சரி அம்மா போட்ட மாலையும் இவர் கழுத்துல தான் விழுந்துச்சு இந்த பண்டார கழுத்துல தான் விழுந்துச்சு இந்த ஆனை போட்ட மாலையும் அங்கதான் விழுது அப்போ இனிமே பார்வதிக்கு மாப்பிள்ள இவர் தான் இனிமே ஆளை மாத்தக்கூடாது ஒரு தரத்துக்கு 2 தரம் சோதிச்சு பார்த்தாச்சு அவ மாலைதான் அப்படி போச்சுன்னா இவர் மாலைக்குள்ள அப்படி போயிட்டு ஆனை போட்ட மாலைக்குள்ள இங்க போயிட்டு அதனால இனிமே பார்வதிக்கு வேற மாப்பிள்ள கிடையாது அது எப்படி இருந்தாலும் 56 தேசத்து ராசாக்களும் ஆமா கல்யாணத்தை பார்த்து மாப்பிள்ளை பார்த்து நம்மள நேரம் காத்து துண்ட உதறிட்டு அவன் பாட்டுக்கு பரப்பிட்டான் அந்த இடம் தெரியாம போறாங்க நல்ல மாப்பிள்ளை கிடைப்பான்னு பார்த்தா கிளட்டு முடுவங்களா மாப்பிள்ளையா வந்திருக்கான் இதை பார்த்துக்கிட்டா நானும் இவ்வளவு செலவிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி 56 தேசத்து ராசாக்களும்
ஓட்டம் பிடிச்சிட்டாங்க. இன்னும் அந்த இடத்துல இருக்க கூடாது. வந்த இடம் தெரியாம போறாங்க, அவங்க பாட்டு யாரு பார்த்து போறாங்க. அப்போ தர்க்கராசம் வந்தவர்களுக்கு எல்லாம் சாப்பாடு ஆக்கி வச்சிருக்காங்க. அப்பா கோட்டை கணக்குல பொங்கி வச்சிருக்கான். ஆமா. எவ்வளவு சோறு? ஒரு கோட்டை 1000 கோட்டை அரிசி. 1000 கோட்டை அரிசி பொங்கி வச்சிருக்கான். 1000 கோட்டை அரிசி சோறு சாதம் ஆக்கி 18 வகையான பச்சடி. பச்சடி கூட்டு வகைகள். பச்சடி பழது வகை மெச்சிட பல தினுசு. தினுசு பல தினுசுல இருக்கு. ஆமா, பல தினுசு. ஏன்னா ஆமா தடியங்கா சாதாரண நம்ம வீட்டுல எத்தனை கூட்டு 21 வகை தாங்க. சாதாரண கல்யாணத்துல சச்சாதி இருக்கு. இது 56 தேசத்தையும் ஆளக்கூடிய மன்னன் வீட்டுல கல்யாணம். தர்க்கராஜ வீட்டுல கல்யாணம்னா சும்மா இருக்குமா? ஆமா, 18 வகையான பச்சடி வச்சு, ஆமா அதுக்கான குழம்பு எல்லாம் வச்சு மோர் ரசம் அண்டாவா எல்லாத்தையும் ஆக்கி வச்சிருக்காங்க. அப்படி ஆக்கி வச்ச உடனே சரி சாப்பிடக்கு வச்சு இருந்த ஆளு பூரா எஞ்சி போயிட்டான். பூரா ராஜாங்க பூரா அவங்க அந்த இடம் தெரியாம போயிட்டான். ஆமா, சரி. சோறு அப்படியே இருக்கு. 1000 கோட்டை அரிசி சாப்பாடு அப்படியே இருக்கு. அப்போ தர்க்கராஜனுக்கு கோபம் வரும். வருது. இந்த கிழட்டு பண்டாரத்துக்கு தாலி கட்ட போய் இந்த பண்ண வேற எல்லாரும் போயிட்டாங்களா? சாப்பாடு கூட இந்த சோறு சாப்பாடு எல்லாம் என்ன செய்ய அப்படின்னு சரி பகவானுக்கும் பார்வதிக்கும் திரு கல்யாணத்தை முடித்து பார்வதி திருக்களத்தில் அந்த ஆண்டவனாகிய கடவுள் எப்படி மாங்கல்யம் அணிகிறார் தெரியுமா? அவர் அரகரணையே என்று திருமாங்கலி சிவ சிவனை என்று சிவ சிவனை என்று அங்க சிறப்பூட்டினார் கடவுள் தானே. சிவ சிவனை என்று சிறப்பூட்டினார் மாங்கலியோ. கல்யாணம் முடிந்தவோ கல்யாணம் முடிஞ்ச உடனே ஆமா முதல்ல என்ன வைப்பாங்க? திருநாள் பூசி பிரச்சனை வைப்பாங்களா? ஆமா, அங்கதான் ஆள் ஒண்ணு இல்லையே. யாரு கால போய் ஓடி போயிட்டாங்க. அர்க்கராஜன் மன்னன் தான் இருக்கான். அவன் தான் இவன் மேல கடுக்கடுன்னு இருக்கான். கோபத்துல இருக்கான். அவங்க ஆள பகவான் போய் விழுந்தாருன்னா கீழே விழும்போது போட்டாலும் போயிடுவோம். அப்போ சரி கல்யாணம் முடிஞ்சுட்டு அவன் கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன் ஆப்பானாலும் சொல்லக்கூடாது அரசன் போட்டானாலும் அப்படி சொல்லு. கணவன் தான் கட்டுனா கணவன். அப்படி கணவன் என்பவரை இனம மாற்றக்கூடாது. அப்படி என்று சரி இருவேர்களையும் பள்ளியறைக்கு அனுப்பிட்டான். பள்ளியறைக்கு எதுக்கு போவாங்க? பாடம் படிக்க. என்ன பாடம் படிக்க போறாங்க? முதல் இரவு. ஆமா, பகவானுக்கும் பார்வதிக்கும் முதல் இரவுக்கு பள்ளியறைக்கு அனுப்பியாச்சு. அனுப்பின நேரத்துல இங்க சாப்பிடறதுக்கு ஆள் இல்லைன்னு பார்வதி பகவான் சொல்றா. பார்வதிக்கு பகவான் தான் வந்திருக்கிறான்னு தெரிஞ்சு போச்சு. பகவானே, எங்க அப்பா இவ்வளவு சோறு சோதம் கறி எல்லாம் ஆக்கி வச்சிருக்கான். 1000 கோட்டை அரிசி கொஞ்சி போட்டிருக்காரு. அந்த அரிசியை சாப்பிடறதுக்கு ஆள் இல்லையே. அதனால இதை எப்படியாவது சாப்பிடறதுக்கு ஆளு வரவழைங்க அப்படின்னு சொன்ன உடனே பார்த்தால் ஈசனாகிய கடவுள் என்ன யார் அழைக்கிறார்? யார் அழைக்கிறா? கைலாசத்தில் கொள்கொண்டு இருக்கிறானே யாரு? குண்டோதரன். குண்டோதரா உனக்கு வேணுங்க சாப்பாடு இருக்குப்பா. அந்த குண்டோதரன் அழைத்த உடனே சரி எப்படி வருகிறான்னு தெரியுமா? எப்படி அங்க ஆட்டமும் வரும் நடையோ ஓடிவா குண்டோதரனோ ஓடி வரும் நேரத்தில் ஒரு விவரமே சொல்லிடுங்க தர்க்கராசம் கோட்டையில
1000 கோட்டை அரிசி பொங்கி வச்சிருக்காங்க. வச்சிருக்காங்களே 21 சச்சாலி இருக்கு. அவ்வளவுத்தையும் ஆமா சாப்பிடு அப்படின்னா ஒம்பாடு அள்ளி வீசு. நேரா பார்த்தா கொண்டு வரேன். என்ன நேரா அண்டா பக்கத்துல போனோம். அண்டாவை பூரா அப்படியே குப்புற தட்டணும். தட்டினா ஒரே பூரா தட்டினா அந்த பச்சடியை பூரா அப்படியே ஒரு இடத்துல தட்டணும். 21 கூட்டிகளை தட்டினா கூட்டு வகையை பூரா தட்டணும். 3 உருண்டே விட்டுனா பாவி. அந்த குழம்பு ரசம் மோர் எல்லாம் ஒண்ணு ஊத்தி அப்பம் வத்தல் சரி அப்புறம் சாப்பிட்டீங்களா? நடத்தங்க ஊர்ல நார்த்தங்க ஊர்ல அதே வைக்க முடியாது. மோர் ஆமா கட்டி மோர் ஆமா ரசம் சரி எல்லாத்தையும் ஒண்ணா ஊத்தி ஊத்தி அப்படியே 3 உருண்டையா உருட்டிட்டேன் பாவி. 3 உருண்டையா உருட்டி வாயில போடணும். அப்பவும் வயிறு பத்தல. வயிறுக்கு பத்தல. அதுக்கு அண்ணன் வேற என்ன செய்யலாம்? அங்க இருந்து அங்க பொங்கி வச்சிருந்தான் போது அண்டா எல்லாத்தையும் சட்டி பெட்டி எல்லாத்தையும் வைக்க சட்டி பெட்டி எல்லாத்தையும் சாப்பிட்டான். சாப்பிட்ட பிறகு வயிறு பத்தலைங்க. வயிறு நிறைய தற்கலாசனமே முழுங்க போறான். கூட நல்லா அடுப்பு கட்டியா கிடக்கு. அது சேர்த்து முழுங்கிட்டான் பாரு. ட்ரம்மு அந்த தண்ணி கொண்டு வந்த வண்டி எல்லாத்தையும் சேர்த்து முழுங்கிட்டா அவனுக்கு அப்பவும் பசி அடங்கும். அங்க இருந்து தேடி தற்கலாசம் நிக்காரு. அவர் முழுங்க பார்க்க பார்வதி மறிச்சிட்டான். அருவாமனை நல்லா சாணம் வச்சு போட்டுருக்கு. அதையும் முழுங்கிட்டான் பாரு. பாவி அருவாமனையே போய்க்கல. வயிறு அக்கடி பிடிச்சல எரியுது. தானல அப்போ குண்டோதரனுக்கு ஆமா வயிறு பத்தல. பத்தல. தண்ணி தாகம் எடுக்கு. தண்ணி தாகம் எடுத்த உடனே சரி நேர பகவானே என்ன தண்ணி வேணும். தண்ணி வேணும். நேர ஆத்தங்கரைக்கு ஓடுதான். ஒம்பாட்டு வைகார வந்து ஓடு. ஆள் அங்க ஓடி காவேரி ஆத்துல தண்ணி பெருக்கெடுத்து வருது. அப்படி வருகிற நேரத்துல குண்டோதரன் இப்படி கைய கொண்டு அப்படியே வச்சான் பாரு. குண்டோதரன் கைய வச்சான் பாருங்க. அன்னையில இருந்து அந்த ஆத்துக்கு பேரு வைகை. ஆமா கைய கொண்டு வச்சதுனால கைய வச்சு மறியா அப்படியே மொட்டை அவன் வைகை ஆத்து தண்ணி போய்தான் அவன் வயிறு நிறைஞ்சிட்டு அப்ப ஏற்பட்ட குண்டோதரனை அனுப்பிய இந்த தர்க்கராசம் பார்த்தான். ஆகா இப்பேற்பட்ட ஆள் எங்க இருக்குமே ஆனால் ஆண்டவனாகிய சிவபெருமான் தான். சரி அவர் பார்வதியை நமக்கு பிள்ளையா கொடுத்து இன்னைக்கு கொடுத்த பிள்ளைய மனமுடிச்சுட்டு போறாரு. மனமாக்கி பெண்ணாக்கி கொண்டு போறாரு. அழைச்சிட்டு போறாரு. இப்பேற்பட்ட பகவானை நாம காலடியில விழ வைக்க வேண்டும் என்று தர்க்கராஜமன்னன் என்ன செய்யறா தெரியுமா? அங்க வேள்விய வளர்க்கிறா.